வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ 2 கப்பு அளவுக்கு மாம்பழ பீசஸ் சேர்த்துக்கோங்க. எந்த மாம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல இனிப்பான மாம்பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து பால் பொங்கி வந்துருச்சு. இதை அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் திக்காகிற வரைக்கும் காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின பால் லைட்டாக திக்காயிருக்கு. போதும் இந்த அளவுக்கு. இது கூட 1/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் தான், சுடு தண்ணியில். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதை இந்த பாலோட சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிரும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு திக்கானா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா உங்கள் வீட்டில் இருக்கிற தட்டு, கிண்ணம் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ரஸ்கை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ரஸ்க்குக்கு பதிலாக ப்ரெட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்கை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் இந்த மாதிரி பரிசி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண மாம்பழ பீஸ் தான் அங்கங்கே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரஸ்க் அடிக்கலாம். இதுக்கு மேலேயும் கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு டூத்பிக்கை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஈவனாக இருக்கும். இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.